இறங்குற ஆஃப்லைன் ஃபீமேல்ஸ் தான் இருக்கும். ஓகே, அதான் ஆஃப்லைனில் இறங்கிடுச்சுன்னா நம்ம ஆன்லைனில் ப்ரிஃபர் ஆன்லைனில் ஏற்றிட வேண்டியதான். நம்மளுக்கு ஆஃப்லைன் இறங்கிச்சுன்னா ஆன்லைனில் ஏற்றிட வேண்டியதான். சரி ப்ரோ. இப்போ குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லலாம் போல, தலை இன்னும் நிற்கலை. ஆமாம், தலை நிற்கலை. இந்த மியூட்டேஷன் வந்து கிளியர் அண்ட் சேல்ஸ்ல இருக்கு இப்போதைக்கு. அது மிரட்டி காமிக்கிறாரா? இருக்கு. வாங்கடா, வந்துதா பாருங்களா. காக்டெயிலோட ஆரம்ப ரேட் என்ன? காக்டெயில் ஸ்டார்டிங் 1000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. 1000 ரூபாய். ஆமா, 1000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. எத்தனை சிக்கு இருக்குன்னு பாருங்க. என்ன எப்படி கேட்குறீங்க? எனக்கு கண்ணே தெரியாது. உள்ள ஏதோ இருக்கு, அவ்வளோதான் எனக்கு தெரியுது. கோழிக்கு இதுக்கு நிறைய வேரியண்டா. கோழி டெய்லி முட்டை வைக்கும். இல்லை அப்படி பார்த்தா இப்போ பெண்கள் கூட தான் கம்பேர் பண்ணணும். அதுதான். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஒரு வருஷம் கழிச்சு வரேன்ல. கண்டிப்பா 1 இயர் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து நிறைய இந்த ஆப்பிரிக்கன்ஸ் வச்சிருந்தீங்க. ஆமா, நீங்க கூட கேட்டீங்க உங்களுக்கு எது பிடிக்கும், ஆப்பிரிக்கன் பிடிக்குமா காக்டெயில் பிடிக்குமான்னு கேட்டீங்க. அப்பயே வந்து நிறைய பேர்ட்ஸ் பாத்துட்டேன். அதை தாண்டி இப்ப புதுசா தானே வந்திருக்கா? அதேதான் ப்ரோ இருக்கு, ஆப்பிரிக்கன்ஸ் காக்டெயில்ஸ். பட் அதுலயே வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய மாதிரி இருக்கு. அதுதான் கேக்குறேன். புது கலரேஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய மாதிரி இருக்கு. கொஞ்சம் எக்ஸாட்டிக்கா இருக்கு. ஆயிருக்கு. அப்பயே நீங்க வந்து இந்த லோ நான் பண்றது கிடையாது, மீடியமும் ஹை மியூட்டேஷன் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்ப மீடியம் கொஞ்சம் கிளியரன்ஸ் சேல்ஸ் இருக்கு. அதை முடிச்சிட்டா ஃபுல்லா ஹை மியூட்டேஷன்ஸ் தான். இனி அப்ப ஹை மியூட்டேஷன் மட்டும் தான் பண்ணுவீங்களா? கொஞ்சம் ஹை மியூட்டேஷன்ல தான் ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. ஆமா. இது லொகேஷன் என்ன ப்ரோ வரும்? இது வந்து நம்ம தானா ஸ்ட்ரீட் லாஸ்ட், புரஷவாக்கம் தானா ஸ்ட்ரீட் லாஸ்ட். ஓகே, புரஷவாக்கத்துல இருந்து புரஷவாக்கத்துல இருந்து பக்கம், இந்த சைடு ஓட்டேரியில இருந்து பக்கம். ஓகே, சோ உங்க லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. சரி ப்ரோ, உள்ள போய் என்னன்னு பாப்போம். லாஸ்டா வந்து இங்க தான் முடிச்சோம் நம்ம. ஆமா, இன்னைக்கு இங்க இருந்து ஆரம்பிப்போம். நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, என்னோட வேலை அது. போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இவங்க எல்லாம் பேரண்ட்ஸ் தான். எக் வச்சிருக்காங்க. ஓகே, SF வயலட் ஆப்லைன். இது மேலா? இது மேல். ஃபீமேல் எக்ல இருக்கு. அத காமிக்கிறேன், பார்க்கலாம். பொருளே எக் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃபீமேல் நல்லா கவுண்ட் வைக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தப்பலாம் எக் எல்லாமே கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுல அதாவது 7 இருக்கும். ஆமா, 7 எக். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபீடு நல்லா கொடுக்குறோம், ஃபுட்டு நல்லா ப்ரொவைட் பண்றதுனால வந்து தேவையான கால்சியம் எல்லாம் கொடுக்கறதுனால பேர்ட்ஸ் வந்து ஒரு 6-7 எக் வைக்குது. ஓகே ஓகே. இப்போ ஃபீடை பொறுத்து ஆரோக்கியத்தை பொறுத்து, ஜெனடிக்கு பொறுத்து. நீங்க அப்பயே ஃபீடு ஹெவியா சொல்லியிருந்தீங்க. இப்போ எந்த மாதிரி வைக்கிறீங்க? அதே தான் ஃபாலோ பண்ணுவீங்க? அதே ஃபீடு தான், கரெக்டா ப்ராப்பரா வைக்கிறோம். எதுவும் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணல. பிரைஸ் இறங்கிருச்சு, மார்க்கெட் உடஞ்சிருச்சு, அதுக்காக வந்து நம்ம ஃபீட்ல எதுவும் இது பண்ணல. ஓகே ஓகே. இங்க பாருங்க. சிக்ஸ் நான் எடுத்து காமிக்கிறேன் வெளியே. அந்த மாவ் ஆப்லைன் வந்து ஃபீமேலு. அங்க இருக்கிறது பிளாக் கலர்ல இருக்கிறது ஃபீமேலு. அது மாவ் ஆப்லைனு. அவர் மேலு. ஒரு ப்ளூ ஆப்லைனு. அது என்னது மேல்? என்ன கலர்? பார் ப்ளூ. ஓகே. நல்லா கிளியர் ஃபெதர்ஸ்ல கலர் வர ஆரம்பிச்சுல. இது என்ன கலர் வரும்? இது வந்து அதான் ப்ளூ ஆப்லைன். ஓகே. கிளியர் ஹெட் நல்லா கிளியரா இருக்கு, Black patch இல்லாம. சரி. இது வந்து பர் ப்ளூ ஆப்லைன். இது கிளியர் ஹெட். ஓகே. அப்பா மாதிரி வரும் இது. இல்ல, அப்பாவோட இன்னும் டார்க் கலர் வரும். அப்பா வந்து அங்கங்க பைட்ல வருது இல்ல. ஓகே ஓகே. இவங்க வந்து நல்லா சாலிட் கலரா வருவாங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ, இந்த மாதிரி கிளியர் ஹெட் கிளியர் குவாலிட்டிக்கு தான் ஒர்க்கிங். எப்படி பேரண்ட்லாம் பேட்ச் இருக்குன்றீங்க, ஆனா உங்களுக்கு எப்படி கிளியரா கிடைக்கும்? இல்ல ப்ரோ, பேரண்ட் பேட்ச் இருக்குன்னா நல்ல லைனேஜ் பேர்ட்ஸ் தான். ப்ரீடிங் டைம்ல வந்து ஒவ்வொரு பேரண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த சின் பேட்ச் அதெல்லாம் வந்துட்டு போகும். ஓகே. சோ அதை வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆமா, ஒவ்வொருத்தவங்க எல்லாமே கிளியர் ஹெட்டா இருக்கணும்னுவாங்க. அந்த கிளியர் ஹெட்டெல்லாம் வந்து பார்த்தா அப்ப குட்டியோட குவாலிட்டி நம்ம கெஸ் பண்ண முடியாது. குட்டியை தான் பார்க்கணும். ஆமா, குட்டி வந்து எப்படி வருது நமக்கு விஷுவலே கிடைச்சிருது. நல்லா கிளியர் ஹெட்டா நல்லா இதுவாவே கிடைச்சிருது. இது ஆப்லைன்ஸ் தான். மேல் வந்து வயலட் யூவிங் ஃபிஷர் ஸ்ப்ளிட் ஆப்லைன். ஓகே. ஸோ ஃபீமேல் வந்து பர் ப்ளூ ஆப்லைன். ஓகே. வயலட்ல. ஸோ உங்ககிட்ட ஆரம்ப விலைன்னா எவ்வளவு ப்ரோ? ஸ்டார்டிங் வந்து இப்போ 1000லேருந்து இருக்கு ப்ரோ. அதாவது அந்த மியூட்டேஷன், அந்த மீடியம் மியூட்டேஷன் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கு. மேபி நிறைய எடுத்தாங்கன்னா அதுவும் குறைச்சி கூட நம்ம கொடுத்துடலாம். ஓகே. ஒரு 2 பேர் 3 பேரா வேணும் அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கு அதுவும் குறைச்சி கூட கொடுத்துடலாம். ஓகே. ஸோ அது கிளியரன்ஸு.
நெக்ஸ்ட் ஆஃப்லைன்ல ஸ்டார்டிங் வந்து 3000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3000 ஆமா பீஸ். அதே மாதிரி இப்ப பேர்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்கன்னா? எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ எல்லாம் சக்ஸஸாக தான் இருக்கு. இப்போ இந்த 1000 ரேஞ்சில் வந்து நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமா. ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? ஒரே ஒரு பீஸ் முடியாது ப்ரோ. ஏன்னா பஸ்ஸுக்கே வந்து 500 ஆயிருது. ஓ ரைட் ரைட். இன்னும் 1000 ரூபா ஒரு பீஸ் எடுக்கிறதுக்கு நான் ஏதாவது சொல்லிடுவேன். அப்படி கேட்கறவங்க கிட்ட நீங்க உங்க ஏரியா நியர்பை எங்க இருக்கீங்களா அங்கேயே எடுத்துக்கோங்க, உங்க ஊர்லயே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு லாஸ்ன்றேன். ஓகே. ஆமா டிரான்ஸ்போர்ட் லாஸ். நீங்க எடுக்கிறனா ஒரு 2-3 பேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அப்படி சொல்லிடுறது. ரைட் ப்ரோ. அடுத்து ப்ரோ, அடுத்து பாருங்க அவங்க இருக்காங்க, அவங்க சிக்ஸை காட்டுறேன். இவ்வளோதான் இருக்கா சிக்ஸ்? இந்த ஸ்டேஜ் எல்லாம் பேரண்ட் தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்குமா? ஆமா ப்ரோ, இந்த ஸ்டேஜ் எல்லாம் பேரண்ட் தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து எக் வச்சிருச்சு. இப்போ அடுத்த எக்கும் வச்சிருச்சு, சிக்கும் இருக்கா? சிக்கம் இருக்கும். கடமையில ரொம்ப கண்ணியமா இருக்காங்க. இப்போ இது வந்து ஸ்பிளிட்டை போட்டு ஒர்க் அவுட் பண்ணனால ஒரு ஸ்பிளிட் இறங்கியிருக்கு நமக்கு. இது ஸ்பிளிட்டு. ஓகே. எப்படி அதை ஃபிஷர் மார்க்கிங் பாருங்க, கிளியரா இருக்கு பாருங்க. ஓகே. இப்போ இது வந்து ஸ்பிளிட்னு எதை வச்சு சொல்றீங்க? ஸ்பிளிட்னா இப்போ இது வந்து ஹெட் கிளியரா இருக்கு பாருங்க. இது ஆஃப்லைன், மாவு ஆஃப்லைன். ஓகே ஓகே. இது மாவு ஆஃப்லைன். இது வந்து ஹெட் மேல இந்த ஃபிஷர்ன்றது இந்த இடத்துல பிளாக் அடிச்சு அந்த கண்ணுக்கு சைட்ல இருந்து இறங்கிருக்கும். சிக்ல இறங்கிற, அதாவது சின்ல இறங்கிடக்கூடாது. சரி சரி. கண்ணுக்கு கீழே வந்துடக்கூடாது. ஃபிஷர் மார்க்கிங் இதுதான், கிளியர் மார்க்கிங். ஓகே ஓகே ரைட். இது ஆஃப்லைன், இது மாவு ஆஃப்லைன். ஓகே ஓகே. என்னது ப்ரோ? இது வந்து லுட்டினோ ஆஃப்லைன் ஸ்பிளிட்ல வருது. ஸோ வந்து இது ஃபிஷரு, கிரீன் ஆஃப்லைனு, யூவிங்கு. ஓகே. இல்லை இவ்வளோ இவங்க இதில் வந்து ரெட் ஐல பேர்டு இறங்கும். ஓகே. இது போனா போதுன்னு வச்சிருக்கீங்களா என்ன? ஏன் ப்ரோ கேட்டவொடனே ஒரு 2 செகண்ட் யோசிச்சிங்களே? இல்ல இது பேர் நிறைய இருக்கா, நான் என்ன ஃபர்ஸ்ட் சொல்றேன், எல்லா பாயிண்ட்டும் வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இதுக்கு அப்படி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஆமா, அதாவது ஒரு மியூட்டேஷன்ல வந்து ஒரு 4-5 வெரைட்டி உள்ள கொண்டு வந்துட்டோம்னாலே நம்மளுக்கு டக்குன்னு வராது. ஓகே ஓகே. இப்போ பார்க்க வந்து கிரீன் ஃபிஷர் யூவிங் ஆப்லைன் அது, பட் அதுக்குள்ள வர லைன் வந்து லுட்டினோ ஆப்லைன் வரும். இதுலயே வரும் கிரீன் ஆப்லைன் வரும், கிரீன் யூவிங் வரும், லுட்டினோ ஆப்லைன் வரும், ஃபுல் எல்லோல ரெட் ஐ அந்த மாதிரி வரும். ஓகே. ஃபுல் எல்லோலயும் இருக்கா உங்ககிட்ட? இப்ப இந்த இருக்கு. ஆமா, ஃபுல் எல்லோல ரெட் ஐ. ஓகே. இதோட நேம் அப்படி லுட்டினோ ஃபிஷர் ஆப்லைன். ஓகே. மேல இருக்கிறது வந்து லுட்டினோ ஃபிஷர். இது வந்து ஃபிஷர், ஹெட் வந்து ரெட் வராது. ஆப்லைன்ஸ்க்கு வந்து அந்த ஹெட் ஃபுல்லா வந்து நல்லா ரெட்டிஷா வரும். ஓகே. ஆப்லைன்னா 2 கலர் இருக்குமா? பாடியில 2ஆ பிரியுமா? ஆமா, 2ஆ பிரியும் கலர்ஸ். அதாவது 2ஆவும் பிரியும், 3ஆவும் வரும். பாடியிலேயே வரும். ஓகே. பாடியிலனா எப்படின்னா ஹெட் டு பாடி. அது உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். இந்த 2 கலர்ன்றது யூவிங் பேட்டர்ன். ஓகே ஓகே. இது வந்து யூவிங் பேட்டர்ன். யூவிங்ன்றது நடு முதுகு வெளிரி வரும். அதே மாதிரி அடி பாட்டம் வந்து வெளிரி வரும். இந்த குச்சில நிக்கிறது ஃபீமேலா? குச்சில நிக்கிற ஃபீமேல், அவர் மேல். ஓகே. இது செமையா இருக்கு. இதானே அந்த பேர்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குன்னு நீங்க பெயிண்ட் அடிச்சு சொன்னீங்களா? அதேதான். உண்மையா சொல்லுங்க, வரன் திருப்பி புது பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல ஜி, அதேதான் ஜி, குவாலிட்டி தான் ஜி. செமையா இருக்கு. எனக்கு இதை நீங்க எல்லோன்னு சொல்லி காமிச்சீங்க, இதை விட அது நல்ல எல்லோல இருக்கு. அது உங்களுக்கு இதுல வந்து ரெட் அதிகமா டாமினண்டா விழுந்துரும். அந்த ஹெட் வந்து ரெட் அதிகமா டாமினண்டா விழுந்துரும். சோ அதனால உங்களுக்கு இது கம்மி எல்லோ மாதிரி தெரியும். அவர் வந்து ஃபிஷர் தான் அவரு. அவருக்கு ஹெட்ல அவ்வளவு வந்து உங்களுக்கு இது இருக்காது, ரெடிஷ்னஸ் இருக்காது. ஓகே. ஓடிச்சு. இது பர்ப்ளூவா? இந்த மாதிரி எத்தனை மியூட்டேஷன் பேரண்ட் நீங்க வச்சிருக்கீங்க? இப்ப பேரண்ட் எத்தனை மியூட்டேஷன் எப்படி சொல்ற, 15 கிட்ட இருக்கும் ப்ரோ. 15 மியூட்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே ப்ரோ. ஒரு பேர்ட்லயே வந்து 3 மியூட்டேஷன் கேரி ஆகுதுன்னா அப்ப நம்ம எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றது? பாருங்க, அப்ப கஷ்டம் தான், கரெக்டா சொல்ல முடியாது.
ஒரு பேர்டு எடுத்துட்டோம்னா அதுல பர்ப்ளூ ஜீன் இருக்குன்னுவேன், வயலட் ஜீன், நார்மல் ப்ளூ பேர்டு எடுத்தாலும் அதுல வயலட் ஜீன் இருக்குன்னுவேன். நான் இந்த பேர்டுக்குலாம் சொன்னீங்களே ட்ரெயின் மாதிரி பேர் சொல்லிட்டு போறீங்க. அந்த மாதிரி. இது என்ன பேர்ட் ப்ரோ? இது வந்து கிரீன் ஆப்லைனு ஸ்பிளிட்டினோ. அதே மாதிரி பேரிங்ல இந்த லூட்டினோ ஆப்லைன் ஒர்க்கிங்காக வச்சிருக்கேன். இதுல வரக்கூடிய கலர் என்னன்றத ஓரளவு கெஸ் பண்றீங்க. கிரீன் சீரிஸ்ல சொல்ல முடியுமா? இல்ல கேரண்டியா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிளட்ச்ல இறங்கலாம், ஒரு கிளட்ச்ல இறங்காம போலாம். ஓகே, அப்ப ஒரு கிளட்சுக்கே மாறுமா? ஆமா, கிளட்சுக்கே வேரியேஷன் ஆகும். கோபால்ட் டாப் லைன். கோபாலா? கோபால்ட் டாப் லைன். ஓகே. ஒரு மேலு. ஓகே. இவங்க கிட்ட இருக்கிற ஃபீமேலுக்கு வந்து எலி கடிச்சிருச்சு. லாஸ்ட் டைமே சொன்னல 2 சிக்கு எலி கடிச்சதுன்ட்டு. அந்த லெக் இல்லாம இருக்கு. லெக் இல்லாம இருந்ததுல அதுல இங்க அவங்களுக்கு ஒரு ஃபீமேலு. ஓகே. இங்க கீழே அதே சிஸ்டர், அவங்க சிஸ்டர் இங்க இருக்காங்க. அவங்க சிக்கோட இருக்காங்க. இப்ப 2 சிக்கோட இருக்காங்க. குவாலிட்டியை பாருங்க. சிக்கு பாருங்க. வயலட்ல பர்ப்ளூ சீரிஸ், பர்ப்ளூ வயலட் டாப் லைன், கிளியர் ரெட். ஓகே. இது ப்ளூ சீரிஸ். குவாலிட்டி பாருங்க. செம்மையா இருக்கு. இது மில்கி ஒயிட்ல இருக்கா? இதுதான் குவாலிட்டி ப்ரொடியூசிங். இத்தனைக்கும் பேரண்ட் வந்து லெக் இல்லாத பேரண்ட் ஃபீமேல். ஓகே. நம்ம அந்த ஜெனட்டிக் வைஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம ஆப்லைன்ஸ் மார்க்கெட் எல்லாம் இறங்கிருச்சு. ஸோ வந்து நீங்க பிரைஸ் கம்மியா கொடுக்க வேண்டியதானே, நீங்க ஏன் பிரைஸ் அதிகமாக கொடுக்குறீங்க, ஏன் தெரியாதவங்க கேட்குறாங்க. குவாலிட்டியான பேர்ட்ஸ் எப்பவுமே வந்து வேல்யூடு. குவாலிட்டியான பேர்ட்ஸ் வேல்யூடா போகுது. என்ன முன்ன வந்து ஒரு 15, 20 போனது இப்போ கம்மியாகி ஒரு 5, 6, 7, 8 அந்த ரேட்ல 10 ரூபாக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் குவாலிட்டியான பேர்ட்ஸ் வந்து பிரைஸ் போகுது. ஓகே. ஓகே. அதை வந்து நீங்க ஒரு 2000 கொடுங்க, இதை போய் இவ்வளவு சொல்றீங்க, 5000 பேர் கொடுங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்கறாங்க. பேரே 3000 கொடுங்க அப்படின்றாங்க. பிரைஸ் கம்மியாயிருச்சுட்டு. இந்த மாதிரி குவாலிட்டியான பேர்ட்ஸ் எப்பவுமே பிரைஸ் கம்மியா கிடைக்காது. நானே இன்கேஸ் வாங்க போனாலும் இந்த பிரைஸுக்கு எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால குவாலிட்டிக்கு உண்டான பிரைஸ் இருக்கும். ஓகே. ஓகே. அதை வந்து எப்பவுமே கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கணும். புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மார்க்கெட் வேல்யூ இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மார்க்கெட் இறங்கி இருக்கு ப்ரோ. பட் ஆனா பேர்ட்ஸ் வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணல. ஓகே. ஓகே. மார்க்கெட் இறங்கிருச்சுன்ட்டு குவாலிட்டியை கம்மி பண்ணல. ஃபீமேல். ஃபீமேல். அது இது ஃபீமேல். பறந்து ப்ளூ வருது, அது மேல் கிரீன்ல இருக்கிறது. உங்களோட ஃபேவரட் மியூட்டேஷன் எது ப்ரோ? எல்லாமே ஃபேவரட் தான். ஆப்பிரிக்கன்ல இருக்கிறதே ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல. எனக்கு கூட இப்ப ஃபைட்டர் எல்லாமே பிடிக்கும். ஆனா புதுசா ஒரு இப்ப மியூட்டேஷன் ஒண்ணு வருது அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இல்ல, ஒரு பேல் மேல ஒரு கண்ணு இருக்கு. பேல் ஃபேலோ மேல. ஓகே. பேல்ன்ற வேர்டே கலர் லைட்டா இருக்குமோ? பேல்ன்றதே கலர் லைட்டா இருக்கும். பட் ஆனா கலர் லைட்லயே ஐ வந்து ரெட் ஐல வரும். ஓகே. ஓகே. அதாவது அதான உங்ககிட்ட இல்லையா? இல்ல, எடுத்துட்டேன். இருக்கு. எங்க இருக்குது? ஆனா நம்ம கிட்ட இப்போ ஃபார்முக்கு வரல. வந்துரும். இது ப்ரோ, இது அல்பினோ காக்டைல் ஸ்ப்ரெட் டு பட்டர்ஃப்ளை. ஸோ இவங்க மேல் வந்து எக்ல இருக்காங்க. அது அப்படியே இங்கே வந்துருங்க. இது ஃபீமேலா? அது ஃபீமேலு. இப்போ மேல் இன்குபேஷன் டைமு. மேல் பட்டர்ஃப்ளை க்ரீமில். ஓகே. ஓகே. இது வச்சுருக்காங்க, இன்குபேட் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டியை கேர் பண்ணாமலாம் உங்களுக்கு விட்டுருக்கான். அது நிறையா வரும் ப்ரோ. அது என்ன பண்ணுவாங்க? அடுத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒண்ணு பேரண்ட்டை மாத்தி வைப்போம், இல்லைன்னா வந்து சிக்க எடுத்து நம்ம தான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி காப்பாத்துற மாதிரி வரும். ஒண்ணு இந்த பேரண்ட் காப்பாத்தலன்னா அடுத்த பேரண்ட் இதே டைம்ல எக் வச்சிருந்ததுன்னா நம்ம அதுக்கு மாத்தி கொடுக்கலாம். உங்ககிட்ட எப்படி இருக்கும்ல ஒரே டைம்ல இருக்கும். பட் எல்லா டைமும் ஒரே மாதிரி கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு பேரண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆட்ச் ஆக்கிரும். 6 அவங்க சீக்கிரம் முட்டை வச்சுட்டு சீக்கிரம் ஆட்ச் பண்ணிடுவாங்க. நல்ல பேரண்ட். ஒரு நாள் 2 நாள் மாறினா கூட ஒரு நாள் 2 நாள் ப்ராப்ளம் இல்ல. 5 நாள் வரைக்கும் டைம் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு மேல அடையில தான் இருக்கும். 5 நாள் வரைக்கும். 5 நாள் கொஞ்சம் அது அடையில இருக்கும். நம்ம சிக்ஸை மாத்தி வச்சாலுமே ஒவ்வொரு பேரண்ட் என்னன்னா, இப்போ ஆப்பிரிக்கன்ஸ்லயே நம்ம சிக்ஸை ஒன்னு எக்ஸ்ட்ராப்பிங் பண்ணணும், எக்கை மாத்தி வைக்கணும். இல்லைன்னா வந்து சிக்ஸை மாத்தி வச்சோம்னா ரிசல்ட் கிடைக்காது ஆப்பிரிக்கனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் வந்து இப்ப 3 வயசு 4 வயசு பேரண்ட்லாம் வந்து அதுக்கு தெரியும் இதுதான் இது சிக்கு அப்படின்ட்டு. நம்ம வேற சிக்கு எடுத்து அத எக்க மாத்தி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இல்ல இந்த கோழி எல்லாம் வளர்த்துருக்கேன். குஞ்சு பொறிக்கிற டைம்ல வேற குஞ்சுங்க கொஞ்சம் பெரிய குஞ்சுங்களை எடுத்து வந்து விட்டாலும் சேர்த்துக்குவாங்க. இதுல அப்படி வராது.
கோழிக்கு இதுக்கு நிறைய வேரியண்டா. கோழி டெய்லி முட்டை வைக்கும். இல்ல அப்படி பார்த்தா இப்போ பெண்கள் கூட தான் கம்பேர் பண்ணணும். அதுதான் இருக்கும் தான், வித்தியாசம் இருக்கு. இவங்க வந்து லுட்டினோ ஸ்பாட்டடு மேலு. லுட்டினோ ஸ்பாட்டடா? ஆமா ஸ்பாட்டடு. ஃபீமேல் பாக்ஸ்க்குள்ள இருக்கா? ஃபீமேல் பாக்ஸ்ல இருக்காங்க. 6 இருக்கு. காட்டுறேன். கையில எடுத்து காட்டுறீங்களா? காட்டுறேன். ஆனா இங்க வர்றதுல என்ன சாட்டிஸ்ஃபை பண்றது இந்த 6 பாக்குறது தான். என்ன கழுகு குட்டி மாதிரி என்ன கலரேஷன்ல வருதுங்க? சொல்ல முடியாது ப்ரோ. ஸ்பாட்டட் இறங்கும், சம்டைம் வந்து இதுலயும் இறங்கும், பான்ல இறங்கும், சம்டைம் மார்க்கிங்ல இறங்கும். அது அந்த ஃபெதர்ல கலர் வந்தாதான் தெரியும். இப்போதைக்கு அந்த பிங்க் ஃபெதரா இருக்குல்ல புசு புசுன்னு தெரியாது ஒன்றும். ஆனா நல்ல டைனோசர் குட்டி மாதிரி இருக்கு. காக்டெயில் 6 ஹேண்ட் ஃபீடிங்கா கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துறது. ஹேண்ட் ஃபீடிங் தரீங்களா? ஆமா ஹேண்ட் ஃபீடிங் தரேன். ஹேண்ட் ஃபீடிங் தர மாட்டேன்னு தானே சொல்றீங்க? இல்ல ஹேண்ட் ஃபீடிங் எப்படின்னா இப்ப கேக்குறாங்க, கேட்கும் போது நம்ம அவங்க ஆசைக்கு கேட்கும் போது நம்ம கொடுத்துறது. அவ்வளவுதான். நம்மளா இல்ல, ஆசைக்கு கேட்கும் போது கொடுத்துறது. நீங்க பண்றது கிடையாது. நம்ம ஹேண்ட் ஃபீடிங் எடுக்க முடியாது. எனக்கு டைமே கிடையாது ஹேண்ட் ஃபீடிங் எடுக்கிறது. ஓகே ஓகே. லாஸ்ட் டைம் நான் வர்றப்ப கண்ணீர் ஒரே ஒரு பேர் அப்பதான் எடுத்திருந்தீங்க. அப்ப எடுத்துடல, அது அப்பயும் இருந்தது. ஓகே. அது எடுத்து உங்களுக்கு இந்த பேர்டுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 years ஆகும். இல்ல பிரீட் பண்ணாம இருந்திருந்தீங்களா? ஆமா ப்ரீடிங் வந்து அந்த டைம் வந்து கேப் இருந்தது. எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சு, ஆனா பிரீட் பண்ண. ஆமா ப்ரீடிங் கேப் இருந்தது. கேப் தானா? ஆமா பிரீட் பண்ணாம இல்ல, ப்ரீடிங் கேப் இருந்தது. ஒரு சைக்கிள் முடிஞ்சு கேப் இருந்தது. இப்போ சிக்கு எதுவுமே நீங்க காட்டல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ பாத்துக்கோங்க உங்களுக்கு இப்போ கிஃப்ட் வந்ததுக்கு எத்தனை சிக்கு இருக்குன்னு பாருங்க. என்னைய போய் கேக்குறீங்க, எனக்கு கண்ணே தெரியாது. உள்ள ஏதோ இருக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. எத்தனை சிக்கு இருக்கு? ஒரு 4 சிக்கு இருக்கு. கண்ணீர் இந்த மாதிரி தான் 3 to 4 அந்த மாதிரி ஹேட்ச் ஆகுமா? ஆமா. இதுவும் உங்களுக்கு வந்து பைனாப்பிள் கண்ணூர். இது உங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங் வேணும்னாலும் கொடுத்துடலாம். ஓகே. கண்ணீர்ல வேற எதுனா இப்போ பண்றீங்களா? கண்ணூர் எதுவும் இல்ல ப்ரோ, ஐடியா இல்ல ப்ரோ. ஐடியா கிடையாது. ஆமா வேணும்னா எடுத்து கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா ஒரு மியூட்டேஷன் 2 மியூட்டேஷன் பண்ணாலும் கிளியரா பண்ணிடணும். கச்சன்னு பண்ணிட்டு இதையும் பார்க்க முடியாம அதையும் பார்க்க முடியாம கஷ்டப்படக்கூடாது. இந்த இடத்துல காக்டெயில் அதிகமா வச்சிருக்கீங்களோ? ஆமா ப்ரோ. இதுல வந்து காக்டெயில்ஸ் வந்து எல்லாமே பட்டர்ஃப்ளை ஸ்பிட்ஸ் ஹெவி சைஸ்ல இருக்கும். கிரீம் கிரஸ்டர்ல வர பட்டர்ஃப்ளை ஸ்பிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது. ஓகே. அந்த 2 லுட்டினோ பைடை தவிர. லுட்டினோ பைட்னா இதுவா? ஆமா அந்த லுட்டினோ பைடை தவிர மற்ற எல்லாமே பட்டர்ஃப்ளைக்கு இறங்கின ஸ்பிட்ஸ் தான் அது. ஓகே ஓகே. சின்ன சைஸு நம்ம கிட்ட குவாலிட்டி வராது. குவாலிட்டி ஹெவியா இருக்கும். ஓகே. நல்லா இருக்கும். சைஸ் ஹெவியா இருக்கும் பேர்ட்ஸ். ரைட். ஒரு 500,000 கொடுத்தாலும் பேர்ட் நல்ல பெரிய பேர்டா இருந்தா அது ஒரு அழகு. என்ன சொல்றீங்க? வீட்டுல இருந்தா கம்மியா கிடைக்கிற பேர்ட் யாராச்சும் ப்ரீடிங் செட் பண்ணனும்னா இதுல இருந்து எடுத்து தாராளமா எடுத்துக்கலாம். இதுல இருந்து. ஓகே ப்ரோ. இது வந்து பேரண்ட் அல்பினோ பைடு. 2 ஃபீமேல் தான். ரெஸ்ட் விட்டுருக்கேன். ரெண்டுமே ஃபீமேல். 2 ஃபீமேல் தான். அது என்ன கலர்? அல்பினோ பைடு. அல்பினோ பைடு, அதாவது வி பைடு மாதிரி வரும். ஓகே, அது சூப்பரா இருக்கு. ஆமா. இவங்க வந்து கிரீம் அல்பினோல. அடிச்சுக்காது இந்த மாதிரி ஃபீமேல் விட்டா? இல்ல அடிச்சுக்காது. மேல் விட்டா அடிச்சுக்காது. அந்த இஷ்யூஸ் இல்ல. உங்களை மாதிரி தனித்தனியா பாட்டிலிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆப்பிரிக்கன்லயும் அப்படிதானா? ஆப்பிரிக்கன்ஸ்ல அப்படிதான். மேக்ஸிமம் ஃபைட்டிங் இருக்காது. ஃபைட்டிங் இருக்கும், ப்ரீடிங் டைம்ல மட்டும் தான் இருக்கும். மேல் ஃபீமேலுக்கு இருக்குமா? மேல் ஃபீமேலே ஃபைட் பண்ணும். ஓகே. அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ள எப்படி ஒரு சின்ன சின்ன தகராறு வருது, அந்த மாதிரி பெரிய பெரிய தகராறு அந்த மாதிரி சின்னதா வந்துட்டு போகும். ஆனா அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ரைட். அப்புறம் கீழே இருக்கும். கீழே இருக்கு. இதெல்லாமே வந்து பட்டர்ஃப்ளை ஸ்பிட்ஸ் தான். எல்லாமே வந்து கிரீம்ல மார்க்கிங்கு, மிஸ் மார்க்கிங்கு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி லெமன் எல்லோஸ் இருக்கு. ஓகே. அந்த லெமன் எல்லோ ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்க பாருங்க, லெமன் எல்லோ. ஓகே. கீழே இருக்கல அல்பினோஸ் எல்லாம் நெஸ்ட் அவுட் ஆகி ஒரு 20 days 30 days. ஓகே ஓகே. அந்த மாதிரி இருக்கிறது. அல்பினோஸ் இருக்கு, மார்க்கிங்ஸ் இருக்கு. காக்டெயிலோட ஆரம்ப ரேட் என்ன? காக்டெயில் ஸ்டார்டிங் 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. 1000 ரூபாய். ஆமா, 1000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. ஓகே. மியூட்டேஷன் ஏற்ற மாதிரி பிரைஸ் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்க பேரண்ட் ஸ்டாக்கு. ஓகே. இவங்க பேரண்ட் ஸ்டாக்கு மார்க்கிங்கு
பட்டர்ஃப்ளை மார்க்கிங்கு. இது இருக்கு, மேல் வந்து க்ரீம்ல இருக்கு, ஒரு சிக்கு இருக்கு. ஓகே. எங்க இருக்கு நீங்க சொன்னது? அந்த பின்னாடி இருக்கு, அதான் பின்னாடி இருக்கு பாருங்க. தெரியல. மேல் வருது வெளியே. மேல் பேர் அது அடக்காத்துட்டு இருக்க கை வச்சா கடிக்குமா? கொத்தூசில் அது. ஓகே. இந்த உள்ளே நீங்க கை வைக்கலையே. ஆமா. இதுக்கு ஃபெதர்ஸ்லாம் ஃபுல்லா வளர்ந்துருக்கு. இது பறக்குமா விட்டா? ரொம்ப பறக்காது, ஓரளவுக்கு பறக்கும். ஓகே. இது வந்து மார்க்கிங் க்ரீம்ல. ஓகே. க்ரீம் பட்டர்ஃப்ளை இது. ஓகே. அவங்க ஃபீமேல் வந்து இது, அவங்களும் பட்டர்ஃப்ளை தான். எக்ல இருக்காங்க. ஓகே. டைல் நல்லா தோகை மாதிரி வரும். பேர்ட் பெருசா இருக்கும் ப்ரோ நம்ம பேர்டு. அதனால உங்களுக்கு அது நல்லா பெருசாவே தெரியும். ஓகே ஓகே. எல்லா பேர்ட்ஸும் அப்போ இந்த அளவுக்கு சைஸிங் வராதா? எல்லா பேர்ட்ஸும் மியூட்டேஷன் ஒர்க் பண்ண சைஸ் கம்மியாகும். ஓ, கம்மியாகும். ஆமா, நம்மளது பெருசாகும். அதான் டிஃப்ரெண்ட். அது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. இது வந்து லுட்டினோ லெமனெல்லோல அதை இருக்காரு மேலு. இந்த சிக்ஸ் இறங்கியிருக்கு, 2 சிக்ஸ் இறங்கியிருக்கு. அப்பா இவர் அப்பா அவரு. சிக்கு லுட்டினோ பேர்ல் சொல்லுவாங்க. அது நல்லா எல்லோயிஷ் பேட்டர்னு நல்லா வரும். சிக்கு இது. ஓகே. அங்க ஒரு சிக்கு இருக்கு, கீழே ஒரு சிக்கு இருக்கு. கீழே 2மே சிக்கு தான். அதுங்களே இறங்கிடுமா இல்ல நீங்க? இல்ல, அதுங்களே இறங்கிரும். இப்ப நம்ம எடுத்தனால சைஸா தெரியுறதுனால நான் எடுத்து வெளியே போட்டுறது. அடுத்து எக் வச்சுட்டு இல்ல சைஸ் நீங்க எடுத்து போட்டுருவீங்க. ஆமா, மேக்ஸிமம் அதுங்களே நெஸ்ட் அவுட் ஆயிரும். ஒவ்வொன்னு குதிக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி கொஞ்சம் சில ஒரு மாதிரி கால் உடஞ்சிரும். ஏன்னா இவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கணும். 2 அடி ஹைட்ல இருந்து குதிக்கணும். அதனால ஆல்மோஸ்ட் வந்து நல்லா தான் வந்துடும். சப்போஸ் 1-2த்துக்கு அடி வாங்குறதுக்கு பார்த்து நானே சைஸ் ஆயிடுச்சுன்னா இறக்கி விட்டுருவேன். அப்புறம் இந்த இது இருக்கு, இதை பாருங்க. பான்ல வந்து ஒயிட் ஃபேஸ் பானு. நல்லா ஹெவி சைஸா இருக்கும். அது மிரட்டி காமிக்கிறாரா? வாங்கடா, வந்துதா பாருங்களா. அவங்க சிக்ஸ் தான் இருக்கு, ஃபீமேல் உள்ள இருக்கு. ஆமா, குட்டி குட்டி சிக்ஸ் வச்சிருக்காங்க. எத்தனை டேஸ்ல இருந்து நீங்க இதை கையில எடுக்கலாம்? சிக்ஸ் ஓரளவுக்கு ஒரு 15 டேஸ்ல இருந்து நம்ம கையில எடுத்துடலாம். அண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லலாம் போல. தலை இன்னும் நிக்கல. ஆமா, தலை நிக்கல. வந்து கிரீம்ல வந்து ஒயிட் ஃபேஸ் பெட்டோ பட்டர்ஃப்ளை. ஓகே. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆமா ஆமா. ஓகே. இது வந்து ஆப்பிரிக்கனு. ஆப்பிரிக்கன்ல வந்து ஆப்லைன்ஸ் ஸ்ப்ரெட்டு. அது வந்து ப்ளூ டைல்யூட் ஆப்லைனு. இது வந்து வயலட் ஆப்லைனு. வயலட் ஃபிஷர் ஸ்ப்ரெட் ஆப்லைனு. ஓகே. மேலு டிடிஎஃப். இதுக்கும் பெரிய பேர் தான் போல. எக் வச்சிருக்கேன். 2 சிக்கு ஆச்சா இருக்கு. ஓகே. முட்டையோட சிக்கு பெருசா இருக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி. ஆமா, 2 நாள் முன்னாடி ஆச்சானது. அந்த சின்ன சிக்கு நேற்று ஆச்சானது. மற்றது ஆச்சா இருக்குள்ளே. ஆனா இது உங்களுக்கு ஃபீடிங் கொடுக்க ஆரம்பிச்சிருமா? ஆமா, ஆச்சா ஆயிடுச்சுனாலே ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே ஓகே, ரைட். சூப்பரா இருக்கு. அடுத்ததும் இங்கே போயிடலாம். அடுத்து இது வந்து வயலட் ஆப்லைனு. வயலட் ஆப்லைன் மேலு. ஆப்லைன் கிடைக்காதனால ஒரு வயலட் ஃபிஷர்ல போட்டிருக்கேன் ஃபீமேலு. எங்க இருக்கு ஃபீமேல்? ரெக்கில இருக்கு ஃபீமேலு. ஓ, அதான் ஃபீமேலா? இது மேல இருக்கிறது மேலு. ஓகே, ரைட். ஃபிஷர் ஃபீமேல், ஆப்லைன் மேல். ஆமா. அடுத்து வயலட் கத்துக்கிட்டு நீங்க நிறைய பேர்ட்ஸ் ஃபார்ம், சாரதி பேர்ட்ஸ் ஃபார்ம் எதிர்க்கே போட்டுருவேன். போடுங்க, வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன். பர்ப்ளூ சேபிள் பைடு, வயலட் ஃபிஷர் மேல். அந்த இது வந்து பர்ப்ளூன்றது எல்லோ மிக்ஸ் ஆகுதுனால பர்ப்ளூ. எல்லோ மிக்ஸ் ஆகுறதுனால பர்ப்ளூ. ஆமா, பர்ப்ளூ எல்லோ மிக்ஸ் ஆகுறதுனால பெர் எல்லோலாம் வராதா?
பர் எல்லோ வராது. அது வந்து ஒரு ப்ளூ சீரிஸ். அது எல்லோ சீரிஸ் கிடையாது, ப்ளூ சீரிஸ். ஓகே ப்ரோ, உங்களுக்கு புரியறதுனால அது எல்லோன்னு சொல்றேன். அது இல்ல அங்கேயும் சொன்னீங்க, ஒரு 1 இயர் முன்னாடி நான் அப்பயும் இதை கேட்டேன், நீங்க மறந்துட்டீங்களா? ஆமா, அப்பயும் கேட்டீங்க. இது வந்து மாஸ்க்ல. ஓகே, இது சூப்பரா இருக்கு. பர்ப்ளூ மாஸ்க். அவங்களுக்கு ஃபீமேல் வந்து இத வராங்க பாருங்க, வயலட் மாஸ்க் யூவிங். ஓகே, எக் இருக்கு, எக் வச்சிருக்காங்க. நல்ல மாஸ்க் டாமினண்டா இருக்கும். இது ஒரு 4 எக் வச்சிருக்கேன். ஓகே, கேமரா உள்ள போல. ஆப்பிரிக்கன் எத்தனை ஆப்லைன் வைக்கும்? ஆப்பிரிக்கன் 7 எக் வரைக்கும் வைக்கும் ப்ரோ. 7 வரைக்கும் வைக்கும். ஓகே, இது ஆப்லைன்ஸு. பார்ப்ளூ ஆப்லைனு. ஓகே, ஃபீமேல் தான் வருது பாருங்க. ஃபீமேல் பார்ப்ளூ யூவிங். இது என்னது? இது வயலட் ஃபிஷரு மேலு, பார்ப்ளூ ஸ்டேபிள் பைடு ஃபீமேல். ஓகே, இனி எனக்கு பர்ப்ளூ மறக்கவே மாட்டாது. எந்த எல்லோ பார்த்தாலும் நான் பர்ப்ளூ தான் சொல்லுவேன். இது மேலே இருக்கிறது காக்டெயில் வந்து மார்க்கிங்கு, நல்ல கிளியர் மார்க்கிங் பட்டர்ஃப்ளை. ஆமாம், எக் வச்சுருக்காங்க. கிளியர் மார்க்கிங் பட்டர்ஃப்ளை ஃபீமேலு, கிளியர் பைடு மேலு. லுட்டினோல அந்த கிரே ஒரு டாட்டா இல்லை, அந்த ஃபெதரில் வந்து கேமரா கட்டுங்க. அந்த ஃபெதர்ல மார்க்கிங் வருது இல்ல, அதுதான் அது பட்டர்ஃப்ளைன்றாங்க. இதுங்க எக் வச்சிருக்கு, வெளியே எக் வச்சிருக்கு. 2 பேரும் இன்குபேட்டர்ல இருக்காங்க. ஓகே ப்ரோ, மாறி மாறி இன்குபேட்டர் இருக்குமா இல்ல இந்த மாதிரி ஒண்ணாவும் இருந்துக்கோங்க? மாறி மாறி பண்ணுவாங்க. ஒருத்தர் அந்த இவங்க சாப்பிட்டு அவங்க போகணும். ஸோ அதனால இப்போ இப்படி இருக்காங்க, சொல்ல முடியாது. ஆனா ஒன்னா உட்கார மாட்டாங்க, ஒன்னு மேல் உட்காரம் இல்ல ஃபீமேல் உட்காரம். இது லுட்டினோல வந்து மார்க்கிங்கு அப்படியே பக்கத்து கேஜ்ல இருக்கிறது சொல்றோம். அப்படியே அது வந்து லெமன் எல்லோல வருது. அந்த ஃபீமேல் வந்து லுட்டினோ போல் அது லெமன் எல்லோ மாதிரி இருக்கும் நல்லா. அந்த பக்கத்து கேஜ்ல பின்னாடி இருக்கிறது என்னது? பக்கத்து கேஜ்ல பின்னாடி இருக்கிறது வந்து ஃபீமேல். ஓகே ஓகே. ஆமா, அவங்க சிக்கு முட்டை வச்சிருந்தாங்க, பொரிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, வெளியே நிக்கிறாங்க. ஓகே, இன்னும் பொரிக்கல வெளியே ரெண்டுமே இருக்கு. அப்படி வந்துட்டு போவோம். ஓகே, ஃபுட்டு இப்பதானே வச்சோம் மார்னிங்கு, ஸோ அதனால வந்துட்டு போவாங்க. ஓகே, வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் மாத்திப்பாங்க. ஃபீட் நல்லா சாப்பிடுமா அதுங்க? ஃபீட் நல்லா சாப்பிடும் ப்ரோ. காக்டெயில் வந்து இன்குபேட்டிங்ல இருக்கிறப்ப ஃபீட் நல்லா சாப்பிடும். இன்குபேட்டிங்ல இருக்கும்போது நல்லா ஃபீட் எடுக்காது. ஓகே, கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கும். சிக்கு ஆச்சானக்கு அப்புறம் தான் ஃபீடிங் வந்து அதுவும் நல்லா எடுத்து சிக்குக்கு ஊட்டணும் அப்படின்றப்ப கொஞ்சம் நிறையாவே எடுக்கும். அதுதானே ரீசன் இருக்கு அது கம்மியா எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஐடில் தானே உட்காருது, பசிக்காது அதிகமா. அதுதான் ரீசன். அதான் ரீசனு மெயின். ரெண்டாவது வந்து எக்ல இருக்கும்போது ஃபீடு வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, எக் தான் இம்பார்ட்டன்ட். இல்ல அதுதான், இப்ப கோழி எல்லாம் அடை வைக்கிறப்ப சுத்தமா எடுக்காது, அப்படியே லைட்டா கொத்திக்கோங்க. ஆமா, உடம்பு இறங்கி வெளியே வரும். அது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்ட குறைச்சி முட்டைக்கு ஹீட் தர்றதுக்காக அப்படி பண்ணும். அந்த மாதிரி எதனா ரீசன் இருக்கா? அதுதான் ப்ரோ. இது வந்து இந்த ஃபெதர்ஸை நம்ம இப்போ எக்கு வந்து ப்ராப்பர் எக்கு இது பண்ணணும், இன்குபேட் பண்ணணும் பேர்டுக்கு. அதே மாதிரி நம்ம ஃபீடை எடுத்துட்டு போய் உட்காந்தாலும் சைடில் தான் உட்கார, ஃபேட் கொழுப்பு கட்டும். ஒவ்வொரு பேர்டு வந்து அது கொழுப்பு கட்ட கூடாதுன்ட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கும். அது பாடி ஹீட் வந்து எக்குக்கு போயிட்டே இருக்கணும்ன்றதுக்காகவே மாத்தி மாத்தி உட்காருவாங்க. நான்லாம் பேர்டா பிறந்தேன்னா எக்கு மேல மிதிச்சே நல்லா சோறு இல்லாம இருக்க முடியாது. இந்த கிரீனே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ரைட் இது ப்ளூ சீரிஸ், ப்ளூ ஆப்லைன். அது ஓகே ஓகே, தெரியாம கிரீன்னு சொல்றேன். ப்ளூ ஆப்லைன். அது ஓகே ஓகே, அது ஃபீமேல். அவர் மேல் வந்து பர்ப்ளூ ஆப்லைன். ஓகே, மாவுல இந்த மாவு அப்படின்றீங்களா? பிளாக் வந்தா மாவு. ஓ ரைட். ப்ளூ ஷேட் வந்தா ப்ளூ. ஓகே. வயலட் ஷேட் வந்தா வயலட். ஓகே. கோபால்ட்னா வயலட்டுக்கும் ப்ளூக்கும் இடைப்பட்ட கலர்ல வரும். ஓகே, கோபால்ட் கலர். ரைட் ரைட். சோ அது கோபால்ட். இது மாஸ்க் ஆப்லைன். மாஸ்க் ஆப்லைன் ஃபீமேல். இதுங்க உஷாரா கேமரா கிட்ட தப்பிக்குது. ஆமா, கஷ்டம் தான். மாஸ்க் ஆஃப்லைனா? மாஸ்க் ஆஃப்லைன் வந்து ஃபீமேல், ஸ்பிரிட் வந்து மேல். ஓகே ஓகே. இப்போ ஃபீமேல் வந்து எக்ல இருக்கு.
ஓகே. இதெல்லாமே சிக்கா ப்ரோ? இல்ல இதெல்லாமே வந்து அடல்ட் தான். அடல்ட் தான். ஆமா, இதெல்லாம் வந்து நான் மீடியம் மியூட்டேஷன் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஃபிஷர்ல இருக்கிற மியூட்டேஷன். இதான் லாஸ்ட் பேட்ச் இருக்கு. சிக்கெல்லாம் ஒண்ணா போட்டு வச்சிருந்தீங்க, அதனால சிக்கான்னு கேட்டேன். இது வந்து எல்லாம் அடல்ட். ரைட் ரைட் ரைட். எல்லாம் நல்லா இம்போர்ட் லைன்ல நல்லா அந்த ஸ்டேபிள் பைட்ஸ் எல்லாம் பாருங்க, வயலட் ஸ்டேபிள் பைட்ஸ்லாம் குவாலிட்டியை பாருங்க. ஃபுல் எல்லோல ரெக்கையில மட்டும் திட்டா வயலட், ஸ்கை ப்ளூ. ஆமா ஸ்கை ப்ளூ, உங்களுக்கு ப்ளூ வருது, எனக்கு வயலட். ஸ்கை பேட்டர்ன். ஆமா ஸ்கை பேட்டர்ன்ல. அதே மாதிரி மாவுல இருக்கு, பிளாக்ல பைட்ஸ். ஓகே. இந்த பக்கமும் இருக்கு. ஆமா. இங்க என்ன ப்ரோ இருக்கு? இது அதான் பர்ப்ளூ ஃபிஷரு, மாவு, வயலட் ஃபிஷரு, ஸ்டேபிள் பைட்ஸ். ஓகே. அதெல்லாம் இருக்கு. ஓகே. ஸோ இது இந்த மியூட்டேஷன் வந்து கிளியரன்ஸ் சேல்ஸ்ல இருக்கு இப்போதைக்கு. நீங்க சொன்ன அந்த மீடியம். ஆமா, மீடியம்ன்றது ஃபிஷர்ல ஹையர் எண்டு. ஓகே ஓகே. ஃபிஷர்ல ஹையர் எண்டு, அவ்வளவுதான். இது கிளியரன்ஸ் சேல். இது வந்து லாட்டா எடுத்தாங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு ரேட் போட்டு கூட கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. இது மொத்தமா அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி பண்ண மாட்டீங்களா ஃபிஷர்? வரும் ப்ரோ நம்ம கிட்ட. நம்ம வந்து ஆஃப்லைன்ஸ் போட்டு சில ஸ்பிளிட்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்றதுனால வரும் நம்மளுக்கு. அதுல இறங்கும் 6 இறங்கும். தனியா எடுத்து பட் பண்ண மாட்டீங்க? தனியா இல்ல. இப்ப ஒரு லெவலுக்கு மேல போயிட்டோம்னா அடுத்த லெவல் போகணும்னு தானே ஆசைப்படுவோம். அது கீழே போகணும்னு ஆசைப்பட மாட்டோம்ல யாரும். ஓகே. ஸோ ஆஃப்லைன்ஸ் போயிட்டோம்னா ஆஃப்லைன்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் அப்படி போகலாம். ப்ரோ ஓரளவுக்கு சுத்தி அங்கங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம இப்ப கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு சொல்லுங்க ப்ரோ. நிறைய கேஜ் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் செட்டப் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ கேஜ்ல என்ன செட்டப் பண்ணிருக்கீங்கன்னு காட்டுறீங்களா? வாங்க. தெனை இருக்கு ப்ரோ. பாக்ஸ்ல தெனை வச்சிருக்கோம். தெனை பாக்ஸ்ல கட் பண்ணி அப்படி வச்சிருக்கீங்க? ஆமா ப்ரோ. இது வந்து கோழி மாதிரி சீச்சி விட்டுருங்க. ஃபுல்லா வேஸ்ட். இப்ப தெனை விக்கிற ரேட்டுக்கு கிலோ 80 rupees போயிடுச்சு. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சா கொட்டிரும். ஆமா. இது மாதிரி ஃபீடர்லாம் இல்லையா? ஃபீடர்ல இல்ல ப்ரோ. டெய்லி நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஓகே ஓகே. பண்ணாதான் வந்து பேர்டு ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி டெய்லி கிளீன் பண்ணி சீட்ஸ் இது ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கணும். ஓகே. ஸோ அப்பதான் வந்து ஹெல்த்தியா இருக்கும் பேர்ட்ஸ். தென்னை மட்டும் அது எப்பயுமே இருக்கும், காலியா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க? இல்ல, அதை கூட எடுத்து வீக்லி ஒன்ஸ் எடுத்து கிளீன் பண்ணணும். அப்படியா? ஆமா. அதுல போய் கக்கா போயிருமா? ஆமா, அது டஸ்ட் விழுந்துரும். அந்த மாதிரி சாப்பிட்டு அதை எடுத்து போட்டுரும். அந்த மாதிரி நிறைய வேலை பார்த்து வைக்கும். ஓகே. எப்படி ப்ரோ இப்போ ஒரே ஆளா நீங்க இதை பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க? ஆமா. இப்போ வீக்லி ஒன்ஸ் நிறைய வேலை நீங்க சொல்றீங்க, நீங்களே தனியா பண்ணுவீங்க? ஒரே நாள்ல பண்ணுவீங்களா அப்பப்ப கொஞ்சம் டெய்லி? இல்ல ப்ரோ, அந்த கிளீனிங் வந்து வீக்லி ஒன்ஸ். ஓகே. கிளீனிங் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் கிளீனிங். ஒரே நாள்ல பண்ணுவீங்க? ஆமா, ஒரே நாள்ல தான். அது நான் அப்படியே முடிஞ்சிடும். 2 to 3 hours ஆகும் கிளீனிங். ஃபுட்டு டெய்லி வைக்கிறது தான் 1 hour. வேற ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து பேர்ட்ஸ் எப்படி இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ், எல்லா பேர்டும் நல்லா இருக்கா, ஏதாவது பேர்டு எக் பைண்டிங் ஆயிருக்கா, சிக்ஸ் ஏதாவது ஊட்டாம வச்சிருக்கா, அது டெய்லி ரொட்டீன்ல போயிடும். இப்போ நீங்க வர்றப்ப பேர்ட்ஸ் எல்லாம் நினைச்சு டாக்டர் அப்படியே இல்ல, வந்துட்டான்டா ஏதோ நோண்ட போறான்டா அப்படின்ட்டு நினைச்சுக்கோங்க. சும்மா இருக்கிற டிஸ்டர்ப் பண்ண போறான்டா. உள்ள வர்றப்ப ஓரளவுக்கு அமைதியா தான் இந்த இடம் இருந்துச்சு. நம்ம பேச ஏதோ அதுங்க கிட்ட பேசுற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் ப்ரோ. இப்ப நீங்க உள்ள வரும்போது எல்லாம் பயந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து அதுங்களுக்கு வந்தா இங்கதான் இருக்கான், ஏதோ பண்றான் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அந்த ஒரு மோட்டிவ்க்கு போயிருங்க. அதுங்களும் நம்மள கண்டுக்காது. வந்தப்ப பயத்துல அமைதியா இருக்கு. ஆமா, பயத்துல அமைதியாயிரும் பேர்ட்ஸ். இல்லைன்னா அப்படியே பறந்துகிட்டே இருக்கும், அடிச்சுட்டு பறந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் இதான் பண்றோம்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால அவ்வளவுதான், அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ. இது வந்து ஃபுல்லாமே வந்து இனோஸ் ஒர்க்கிங், அல்பினோ ஃபிஷர், லுட்டினோ ஃபிஷருக்காக. ஓகே ஓகே. ஒயிட்ல ரெட் ஐ எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒயிட்ல வந்து ரெட் ஐயும் ஒரு ஸ்ப்ளிட் போட்டு ஒர்க் அவுட். இதெல்லாம் புதுசு போலயே. ஆமா, இந்த செட்டப் வந்து இப்பதான் செட் பண்ணிருக்கேன். ஏற்கனவே இருந்தது, கேஜ் இருந்தது, எதுவும் போடல பேர்ட்ஸ். ஓகே ஓகே. பேர்ட்ஸ் வந்து ஃபுல்லா பஜ்ஜீஸ், ஷோஸ் அதெல்லாம் வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு இனோஸ்ல மட்டும் ஒரு 10 பேர் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு செட் பண்ணிருக்கேன். இது லுட்டினோ ஃபிஷரு, ரெட் ஐ, ஸ்பிளிட், லுட்டினோ ஃபிஷர் ஸ்பிளிட். ஓகே. அதே மாதிரி இதுல வர்றது வந்து பேர்டு வந்து எல்லோல இருந்தாலும் நமக்கு ஒயிட்ல இறங்கும் பேர்டு. ஓகே. அல்பினோ ஃபிஷர் இறங்கும். அது எப்படி நீங்க சொல்றீங்க இது இந்த கலர்ல இருக்கு இப்படி இறங்கும்ன்றது? ஏன்னா அது என்கிட்ட இறங்குன சிக்கு தானே. பேரண்ட்டை வச்சு நான் அதோட பேரண்ட்டை நான் வச்சு ப்ரீட் பண்ணியிருக்கேன்ல. அதோட பேரண்ட் வந்து அப்போ அந்த ஒயிட்ல இருந்து ஒயிட் லைன்ல வரும். ஒயிட்டும் எல்லோவும் மிக்ஸ் ஆகி வருது. ஸோ வந்து அந்த மாதிரி காம்போல தான் போடுறது நம்ம எப்பவுமே.
இது ப்ரோ அல்பினோ ஃபிஷரு, அல்பினோ ஸ்பிரிட். ஓகே. ஒரு ஒயிட்ல ரெட் ஐ, ஒரு பிளாக் ஐ. பர்ப்ளூ ஆப்லைனு, யூவிங் ஆப்லைன், பர்ப்ளூ யூவிங் ஆப்லைனு. ஓகே. மேலு ஒரு ஃபீமேல் போட்டிருந்தேன், எக் வச்சுருக்காங்களான்னு தெரியல. எக் வைக்க ரெடியாக இருக்காங்க. வயலட் யூவிங்ல தெரியல, அதுதான் ஒண்ணுமே தெரியல. ஆமா இத வராங்க பாருங்க வெளியே. ஃபீமேல் கிடைக்காதனால யூவிங்ல, வயலட் யூவிங்ல ஒரு ஃபீமேல் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இதுல வந்து ஆப்லைன்ஸ் இறங்கிரும். ஆனா இறங்குற ஆப்லைன் ஃபீமேல்ஸ் தான் இருக்கும். ஓகே. அதான் ஆஃப்லைன்ல இறங்கிருச்சுன்னா நம்ம ஆன்லைன்ல ப்ரிஃபர் ஆன்லைன்ல ஏத்திர வேண்டியதான். நம்மளுக்கு ஆஃப்லைன் இறங்கிச்சுன்னா ஆன்லைன்ல ஏத்திர வேண்டியதான். சரி ப்ரோ. என்ன ப்ரோ ஓரளவுக்கு பார்த்துருக்கோமா? எஸ் ப்ரோ, பார்த்துட்டோம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றப்ப செட்டப் வந்து லாஸ்ட் டைம் நான் பார்த்தது எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கு. ஓகே. இந்த சந்தில போய் அப்படி போறப்ப இன்னொரு நம்ம செட்டப் வருது. எஸ். போற வழியில இது ஏவரியா மாத்திரம் லாஸ்ட் டைம் 1 இயர் முன்னாடி சொன்னீங்க. ஆமா. ஆனா நீங்க இன்னும் மாத்தல. அது வந்து என்னோட ரெக்வஸ்ட். அடுத்து இன்னும் ஒரு 6 மந்த் கழிச்சு இல்ல ஒரு வருஷம் கழிச்சு வர்றப்பையும் இந்த ஏவரி இருக்கும். ஏவரி பண்ணலாம் ப்ரோ. பட் நம்ம இவ்வளவு கேஜஸ் வச்சு மெயின்டைன் பண்றதுதான் இருக்கிறது சவால். என்னால வந்து கொஞ்சம் மீன் வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியல. சரி ப்ரோ. இப்போதைக்கு வந்து ஆப்பிரிக்கன்ஸ்ல வந்து ஆப்லைன் மியூட்டேஷன் கொஞ்சம் ஐரண்ட் வரைக்கும் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபேலோஸ் வருது. ஓகே. அதே மாதிரி இந்த டைம் வந்து அதிகமா இந்த நிறைய பேர்ட்ஸ்க்கு பெயிண்ட் அடிச்சு வச்சீங்க. போன டைம் கொஞ்சம் பேர்ட்ஸ் பெயிண்ட் அடிக்கல ப்ரோ, குவாலிட்டி அதுதான். நீங்க என்ன சொன்னாலும் பெயிண்ட் அடிச்சு வச்சிட்டீங்க. அந்த மாதிரி பளிச்சுன்னு நிறைய பேர்ட்ஸ் இந்த டைம் பார்த்தேன். போன டைம் பார்த்தேன் பட் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் அந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன். அது இந்த டைம் சிக்ஸ் நிறைய இருந்தது. உங்களுக்கு அவுட்புட் கிளியரா பாக்குறதுக்கு ஈஸியா இருந்தது. போன டைம் சிக்ஸ் கம்மியா இருந்தது. ஓகே. ரெண்டாவது ஃபிஷஸ் நிறைய இருந்தது, ஆப்லைன்ஸ் கம்மியா இருந்தது. சோ ஃபிஷர்ஸ் கம்மியானனால ஆப்லைன்ஸ் அதிகமா தெரியும். அது ஆமா, உங்களுக்கு அட்ராக்டிவா தெரியுது. ஓகே ஓகே. அப்புறம் அந்த கிரீன்ல எல்லாம் ஒரு சிலது பார்த்திருந்தேன், கொஞ்சம் வித்தியாசமான நம்ம அந்த பச்சைக்கிளி கலர்லயே. ஆமா ஆமா. போன டைம் பார்த்தானே என்னன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. வாங்கினா இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு. அது வைல்ட் மியூட்டேஷன்ஸ் கொஞ்சம் நல்லாவே அட்ராக்டிவா இருக்கும். நம்ம அந்த வைல்டு மியூட்டேஷன்லயே வந்து மார்க்கிங் கிளியரா, டர்ட்டி ஃபேஸ் இல்லாம நல்ல ஹெட் குவாலிட்டி. ஆமா, கிரீன் சீரிஸ் வந்து வைல்ட் மியூட்டேஷன். ஓகே. அதுல வந்து நம்ம குவாலிட்டியா எது ப்ரீட் பண்றோம் அது மாதிரி எடுக்கிறது அவுட்புட். ஓகே. இது வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் ப்ரோ. நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மியூட்டேஷனா ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ அதுக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் அது. ஓகே ப்ரோ. வேற என்ன சொல்ல, குவாலிட்டியான பேர்ட்ஸ் மார்க்கெட்ல இன்னும் வேல்யூடு. ஓகே ஓகே. அது வந்து மார்க்கெட் கம்மியாயிருச்சுன்றதுக்காக பேர்ட்ஸ் ப்ரைஸ் கம்மியாக, அதாவது குவாலிட்டி இல்லைன்னா நம்மளே ப்ரைஸ் கம்மி பண்ணிடுவோம். குவாலிட்டியாக இருக்கிற பேர்ட்ஸு கொஞ்சம் ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு ஃபியூச்சரில் சிக்ஸ் குவாலிட்டியாக இறங்கும். அந்த கான்செப்ட் தான் பண்ணுறது. சரி பிரதர், உங்கள் நம்பர் கொடுத்துட்றேன். நம்பர் கொடுத்துருங்க. ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். ஓகே. அது என்னமோ 13-14 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதையும் கூட சேர்த்து போட்டு விடுங்க. நரேஷ் பேர்ட்ஸ் ஃபார்ம். நரேஷ் பேர்ட்ஸ் ஃபார்ம். ஆமா, நரேஷ் பேர்ட்ஸ் ஃபார்ம் தான். என்ன அப்டேட்ஸ் போடுறீங்க அதுல? இல்ல, நம்ம கிட்ட என்னென்ன சிக்ஸ் இறங்குறது அந்த இதெல்லாம் போட்டு விடுவேன். போட்டோஸ், வீடியோஸ், ஸ்டாக் அப்டேட், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு விடுவேன். பேர்ட்ஸ்ல வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஆமா, இன்னும் நான் எதுவும் பேசி கிளியரா எதுவும் வீடியோ போடல. ஸ்டாக் அப்டேட்ஸ் வரும். ஆமா, ஸ்டாக்ஸ் அப்டேட் வரும். இன்ஸ்டா ஐடி இருக்கு, அது நல்லா அப்டேட்டா போயிட்டு இருக்கு. ஓகே. அது பேர்ட்ஸ் ஃபார்ம் நரேஷன் இருக்கும். ஓகே பிரதர். அது வந்து நீங்க அந்த லிங்க் கொடுத்துறேன், நீங்க அதுவும் போடுங்க. ரைட் ப்ரோ. உங்க வீடியோ நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நல்லா ஆச்சு. நல்ல ரிசல்ட் இருந்தது. நிறைய பேர் வந்தாங்க, சாரதி பார்த்து வந்தேன்ட்டு எல்லாம் சொன்னாங்க. நல்லா போச்சு. ஸோ அதனால இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை தான், நீங்க தான் வந்திருக்கீங்க. நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் எடுத்திருக்காங்களா? நீங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் 2-3 சேனல் வந்து எடுத்தாங்க. ஓ அப்படியா? ஆமா. சரி. ரைட், ஓகே, வாங்க. தேங்க்யூ.